அதிமுகவில் பிளவுபட்டிருக்கும் இரு அணித் தலைவர்களும் ஒரே சமயத்தில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் மீது குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளனர். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு திமுகவும் உரிய பதிலளித்துள்ளது. நீர்நிலைகளை தூர்வாருவது தொடர்பாக தமிழக அரசுக்கும் திமுகவிற்கும் இடையேயான பரஸ்பர குற்றச்சாட்டும் கருத்து மோதல்களும் தீவிரமடைந்துள்ளன. திருவண்ணாமலையில் நேற்று நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நீர்நிலைகளை மேம்படுத்த அரசு குடிமராமத்து பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதனால் அரசுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காகவே திமுக செயல் தலைவர் ஸ்டாலினும் குளங்களை தூர்வாருவதாக தெரிவித்தார். விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய நீர்நிலைகளை தூர்வாராமல் சைதாப்பேட்டை கோவில் குளத்தை தூர்வாரியது ஏன் எனவும் ஸ்டாலினை கேள்வி எழுப்பி விமர்சித்துள்ளார். புண்ணியம் தேடவே ஸ்டாலின் கோவில் குளங்களில் தூர்வாரும் பணியை மேற்கொள்வதாக கூறினார். வேண்டுமென்றே எந்த அனுமதியும் பெறாமல் ஒரு குளத்துக்கு சென்று மண்ணை அழுவது எப்படி நியாயமாகும்? இது அரசாங்கத்துடைய சொத்து. இந்த அரசாங்கத்துடைய குளம் ஏரி. அந்த அரசாங்கத்துடைய குளமே ஏரியிலே தூர்வார வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்துடைய அனுமதி பெற வேண்டும். அது அனுமதி பெற்றுத்தான் அந்த பணியை துவங்க வேண்டும். ஆனால் இவர்கள் எந்த அனுமதியும் பெறாமல் அந்த குளத்துக்கு செல்கின்றார்கள். அதிமுக பிளவுபட்டிருப்பதாக நினைத்து மக்களை தன் பக்கம் ஈர்க்க ஸ்டாலின் நாடகமாடுவதாக அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியின் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். ஆட்சியில் இருந்தபோது காவிரி, முல்லை பெரியாறு ஆகியவற்றில் திமுக தனது கடமையை செய்யவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பல்வேறு மனித செங்கிலி அப்படின்னு ஸ்டாலின் ஒரு டிராமா காட்டிக்கிட்டு இருக்காரு. 2016 தேர்தலுக்கு முன்னால் நடிச்சார்ல, அது மாதிரி ஒரு டிராமா காட்டிட்டு இருக்காரு. அந்த டிராமா மக்கள் நம்பாமத்தே மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக உருவாக்கினார்கள். திமுக ஆட்சியில் செய்த துரோகங்களை நாட்டு மக்கள் நன்றாக அறிந்து புரிந்து இனிமேல் திமுக கட்சி ஆட்சிக்கு வரவிட்டால் நாடு தாங்காது என்றுதான் 2014 மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தார்கள். நாட்டு மக்கள் மறந்திருப்பார் என்று ஸ்டாலின் நினைக்கிறார். நில அபகரிப்பை, திமுக காரர்கள் செய்த நில அபகரிப்பை நாட்டு மக்கள் மறக்க மாட்டார்கள். முதலமைச்சரின் விமர்சனம் தொடர்பாக பதிலளித்துள்ள திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், ஸ்டாலின் மீதான குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமியின் அறியாமையை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். பயன்படாத குளங்கள் என்று யாராவது வெட்டுவார்களா? எல்லாம் ஒருவேளை இவர் எடப்பாடி பழனிசாமி செய்கிற பயன்படாத வேலையை போல எல்லோரும் முற்காலத்திலே எல்லோரும் செய்திருப்பார்கள் என்று நம்புகிறார் போல் இருக்கிறது. எனவே இது போன்ற பேச்செல்லாம் ஒரு முதலமைச்சரின் அறியாமையை வெளிப்படுத்துகிற பேச்சாக இருக்கிறதே தவிர அறிவை காட்டுகிற பேச்சாக தெரியவில்லை. இதேபோல் ஓ பன்னீர்செல்வத்தின் விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ள இளங்கோவன், நடிகர் சிவாஜி, கமல்ஹாசன் ஆகியோரை விட சிறப்பாக OPS நாடகமாடுவதாக தெரிவித்தார். திமுக செயல் தலைவர் ஸ்டாலினை அதிமுகவின் பிளவுபட்ட இரு அணி தலைவர்களும் ஒரே நேரத்தில் விமர்சித்திருப்பது அரசியலில் கவனத்தை ஈர்த்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.